வணக்கம். இன்னைக்கு பேச போற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மை. ஆக்சுவலா நேத்து நான் ஒரு பேட்டி பார்க்கும்போது, இந்த வார்த்தை பார்த்தோனே எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. நான் வந்து அப்புறம் தேடுனேன். இந்த உண்மை பத்தி நான் வந்து ஒரு ஒரு இது எழுதியிருந்தேன். போன வருஷம் பார்த்துக்கோங்க. அப்ப நான் தேடி எடுத்தேன் அந்த இத. ஸோ போன வருஷம் வந்து நான் அக்டோபர்ல வந்து இந்த உண்மை அப்படிங்கிற டாபிக் பத்தி வந்து ஒண்ணு எழுதியிருந்தேன் நானு. ஆக்சுவலா நான் இந்த நம்ம ரெட்டேஸ்வர பயணத்துல வரும்போது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உண்மைய சொன்னோம்னா எல்லாருமே வந்து தெரிச்சு ஓடுனாங்க. அப்புறம் நம்மள பார்த்து எல்லாம் நம்மளே திருப்புனாங்க. இது இது பைத்தியமா இருக்குது. இது என்னதெல்லாமோ சொல்ல ஆரம்பிச்சாங்க. பட் போக போக தான் பார்க்கும்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உண்மைய கண்டு அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஒரு உண்மைய கண்டு வந்து அவங்க வந்து பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, உண்மை வந்து ஒரு வெளிச்சம். ஸோ இவங்க வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த உண்மை எங்க வந்து நம்மளோட முகமூடி எல்லாமே வெளிச்சம் போட்டு காட்டிருமோ அப்படின்னு சொல்லிட்டே வந்து நம்மள பார்த்து வந்து பயப்பட்டுட்டே இருப்பாங்க. அ அது அது என்ன பண்ணுவாங்கன்னா, பயந்துகிட்டு போயிட்டு ஏன்னா அவங்களுடைய மாஸ்க்க காப்பாத்தணுங்கிறதுக்காண்டி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைய பத்தி தவறா வந்து பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்பதான் வந்து இத பத்தி வந்து நான் வந்து என்ன இப்படின்னு அப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப டவுட் படுவேன். இந்த ஒரு வடிவேல் ஜோக்கு கூட இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது நான் கரெக்ட்டா தான் பேசுறேனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டயும் போய் போய் வந்து கேட்கிற மாரி கேட்பேன். அ ஏன்னா செல்ஃப் டவுட் வந்து வரும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து இந்த நார்சிசிஸ்ட் பீப்பிள்ஸ் பிஹேவியர்ஸ் இருக்கிற பீப்பிள்ட்டயே வந்து நம்ம போவோம். அது நம்மளுக்கு வரும். அதெல்லாம் வந்து நம்ம ஒரு டெஸ்ட் மாரி. அத நம்ம பாஸ் ஆகணும். ஸோ அந்த டைம்ல வந்து எப்படின்னா, செல்ஃப் டவுட்ஸே நம்மள பட வைப்பாங்க. அதாவது ரொம்ப லெவலா கேம் விளையாடுவாங்க. செல்ஃப் டவுட் பட வைப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம உண்ம தான சொன்னோம். ஃபர்ஸ்ட்டு வந்து கதறி பார்ப்போம். உண்ம தான சொன்னோம். எதுக்கு நம்மள வந்து உண்மை சொல்றதுக்கு ஏன்டா நீங்க வந்து இப்படிலாம் வந்து பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட உண்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது என்னன்னா, ஓ! இவங்க தப்ப மறைக்கிறதுக்காண்டி நம்மட்ட வந்து இப்படி வேஷம் போட்டு, எங்க வந்து வெளிச்சத்துக்கு வந்துருவோமோ, தப்பு வந்து வெளிச்சம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, போய் பின்னாடி போய் என்னைய பத்தி தப்பா பேசி, இவங்க வந்து பலவிதமான டிராமாக்கல்ஸ் வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா பயந்து ஓடுவாங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய ஆட்கள் கூட என்னைய பார்த்து வந்து பயந்து போனாங்க. அப்பதான் நான் அந்த உண்மையோட பவர வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உண்மையா இருக்கிறவங்க எவ்ளோ பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்க வந்து உலகத்தையே அசைச்சு பார்க்குற ஒரு திறமை அவங்கட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அதான் சொல்றேன்ல ஒரு 5 இயர்ஸா வந்து நான் வந்து வெளிய எதுவுமே அதாவது நியூஸே வந்து பார்க்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இந்த ஜர்னிக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து நியூஸ் பார்க்குறதே வந்து விட்டுட்டேன். இப்போ 1 1/2 வருஷமா தான் நான் வந்து நியூஸ் பக்கமே வந்து எட்டி பார்க்குறேன். இப்போ கொஞ்சம் எல்லாமே இந்த அரசியல் இதெல்லாம் வந்து நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான், இப்பதான் வந்து அதாவது உள்நோக்கி பயணத்திலே போனம்போது எனக்கு வெளிய அவ்வளவா நான் வந்து நியூஸ் பார்க்க மாட்டேன், சீரியல்ஸ்லாம் பார்க்க மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன், எதுவுமே பார்க்க மாட்டேன். இதிலயே வந்து ஒரு 5 இயர்ஸ் நான் இப்படியே இருந்துட்டு இப்போ ஒரு 1 1/2 வருஷமா வெளிய பார்க்கும்போது, நம்மளுக்கு வந்து எவ்ளோ மக்கள் மோசமா இருக்கிறாங்க. விழிப்புணர்வே அவங்களுக்கு இல்லையே! ஏன் வந்து இவங்க வந்து இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்கும்போதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நான் இந்த உண்மை அது நான் லாஸ்ட்டா சொல்றேன் இப்போ. இது இப்ப நான் உண்மைய பத்தி வந்து நான் சொல்லிருந்தேன். உண்மை அதான் நான் சொன்னேன்ல. உண்மை வந்து ஒரு விதமான வெளிச்சம். ஸோ அந்த வெளிச்சம் வந்து எப்படி அப்படின்னா, என்னலாம் மறைஞ்சிருக்கோ, அத வந்து என்ன செய்யும்னா, எடுத்து வெளிய காட்டும். ஸோ அந்த வெளிய காட்டுனவ தான் அதனால அந்த உலகம் வந்து உண்மைய பார்த்து நடுங்கும். சரிங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட பொய்யி, முகமூடி, நடிப்பு, அதிகார விளையாட்டு எல்லாமே இவங்க இவங்க வந்து பொய்ய வச்சே கட்டியிருப்பாங்க. பொய்ய வச்சே அவங்க டிசைன் பண்ணி வச்சதுனால, உண்மை வந்து வெளிய வந்தது அப்படின்னு சொன்னா, இவங்க கட்டிடம் வந்து இடிந்து விழுந்துரும். இதுக்கு வந்து இவங்க ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, அவங்க அவங்க அவங்களோட உண்மைய ஏன் எடுக்க மாட்டுக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய அகங்காரம் வந்து அழியும். ஈகோ வந்து உடையும். ஸோ அந்த அவன் வந்து அதாவது என்ன தெரிய வரும்னு பார்த்தீங்கன்னா, நான் நினைத்த நான் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு புரியும். நம்ம ஜர்னில நீங்க தெரிஞ்சிருப்போம். நம்ம எப்படி இருப்போம். நம்மளா ஒரு ஒரு டிசைன வந்து நம்மளுக்குள்ள வந்து கட்டமைச்சுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து ஈகோ அழிய தான் தெரியும். இல்ல நான் நினைத்த நான் இல்ல. நான் நான் வேற மாதிரி வந்து ஈகோ உடைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஒரிஜினல் வந்து தெரிய வரும். ஸோ அது அது தெ அ அந்த பொய்யில வாழ்றவங்களுக்கு இத எடுக்கிறதுக்கு வந்து பயப்படுவாங்க. அப்பனா ஏன் அப்டின்னா, ஈகோ உடையறதுக்கு வந்து யாருமே வந்து அவ்ளோ எளிதா வந்து இதுக்கு வந்து இடம் குடுக்க மாட்டாங்க. அடுத்தது என்னன்னா, பொறுப்புணர்வு வரும். மெயினா வந்து எப்டி அப்டின்னு சொன்னா, நான் தான் இதுக்கு காரணம் அப்டின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். மெயினா என்ன அப்டின்னு சொன்னா, ஏற்றுக்கொள்ளணும். உண்மை அப்டின்னாலே ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும்.
அதற்கு என்ன வேணும்? தைரியம் வேண்டும். இந்த தைரியம் வந்து பலருக்கு வந்து இருக்கிறதே கிடையாது. ஸோ உண்மை வந்தால் என்ன பண்ணணும்னா, வாழ்க்கைய வந்து மாற்றணும். சரிங்களா? பழைய பழக்கவழக்கங்கள், பழைய உறவுகள், பழைய பாதைகள் எல்லாமே வந்து விட தான் வேணும். மாற்றமே வந்து ஒருவனுக்கு மிகப்பெரிய ஒரு பயமா இருந்துரும். ஏன்னா, அவன் வந்து அப்படியே பொய்யிலே வந்து வாழ்ந்திருப்பான். இதிலிருந்து வெளிய வர்றதுக்கே வந்து அவன் வந்து ரொம்ப ரொம்ப பயந்துகிட்டே இருப்பான். ஸோ மெயினா வந்து உண்மை வெளிய வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவன் உள்ள வச்சிருக்கிற வலி, பயம், குற்ற உணர்ச்சி எல்லாமே வந்து மேல வரும். ஸோ அத எதிர்கொள்றதுக்கு தைரியம் இருக்காது அவனுக்கு. ஸோ அதனாலேயே அவன் வந்து அந்த காயத்தை எல்லாம் வெளியவே எடுக்க மாட்டான். உண்மை சொன்னோம்னா வெளிய வந்துரும் அப்படிங்கிறதுனாலே அவன் அடக்கி வச்சுருவான். ஸோ ஆனா உண்மைய கண்டு பயப்படாதவங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்களே பார்த்திருப்பீங்க. நான் அதான் சொல்றேன்ல, இப்ப நான் இந்த இந்த ரைட் அப் வந்து போன வருஷம் நான் அக்டோபர்ல எழுதியிருக்கேன். ஸோ அந்த டைம் வந்து என்ன எனக்கு எனக்கு நான் வந்து பயப்படல உண்மைய பார்த்து. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்மள வந்து இந்த ஜர்னிக்கு வரும்போதே, யாரோ வந்து நம்மள பார்த்துட்டு இருக்கிறாப்ல, அதாவது எனர்ஜி வைஸ் நம்ம கூட வரும்போது, நம்ம கூட இருக்கும்போது, ஏதோ ஒண்ணு வந்து நம்மள கண்காணிக்குது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம என்ன நெனச்சுப்போம் அப்படின்னா, இறை வந்து நம்மள வந்து கையில எடுத்துட்டு, ஸோ 24 ஹவர்ஸும் நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப ரொம்ப பயப்படுவேன் நானு. பயப்படுவேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, பொய் சொல்றதுக்கு வந்து பயப்படுவேன். எனக்கு பொய்யே வந்து வாயில வரவே வராது. ஸோ என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பொய் சொன்னா எனக்கு வந்து உள்ள இருந்து என்னை கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு யாரோ சொல்ற மாரியே இருக்கும். பக்கத்துல உட்கார்ந்து சொல்ற மாரி இருக்கும். உள்ள இருந்து சொல்ற மாரி இருக்கும். ஸோ அதனாலேயே நான் டோட்டலா வந்து பொய் சொல்றதே வந்து ஸ்டாப் பண்ணேன் நானு. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன கிடைச்சுச்சு அப்படின்னா, விடுதலை விடுதலை கிடைச்சுச்சு. மன அமைதி வந்து கிடைச்சுச்சு. முகமூடியே எனக்கு வந்து தேவையே இல்ல அப்படிங்கிறது தெரிய வந்தது. என்னோட பிரசன்ஸ் வந்து உலகம் எதிர்க்க ஆரம்பிக்கும். அது வந்து தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மை பேசினா நெறைய பேர் வந்து உங்கள எதிர்ப்பாங்க. ஏன்னா அவங்களால அத ஏத்துக்கொள்ளவே வந்து முடியாது. ஆனா, அதனால தான் நம்ம தனிமையா இருப்போம். நெறைய பேர் வந்து நம்ம கிட்ட இருந்து விலகிருவாங்க. விலகுனது காணாதுன்னு சொல்லிட்டு நெறைய துரோகியா வந்து மாறுவாங்க. முதுகுல போய் குத்துவாங்க. எனக்கெல்லாம் நெறைய நடந்து இங்க 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 நம்ம உண்மைய பேசணும் அப்படின்னு சொன்னா, நம்மட்ட தாங்க முடியாம ஓடி போய் பின்னாடி போய் வந்து வேற மாரி சித்தரிச்சு பேசுவாங்க. ஸோ, அதெல்லாம் நெறைய நடந்திருக்கு. ஸோ, இப்ப என்னன்னா, உண்மைய கண்டு ஆனா உன் உன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மைய கண்டு வந்து உலகம் வந்து பயப்படும். உண்மையில் நின்றவர்களை உலகத்தையே அசைச்சு பார்க்கிற திறமை. இந்த உண்மை அப்படிங்கிறதுக்கு வந்து உலகத்தையே வந்து அசைச்சு பார்க்கலாம். ஸோ, எனக்கு வந்து நேத்து சொன்ன உடனே எனக்கு இந்த இந்த உண்மை அப்படிங்கிற டாபிக் வந்து எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. எதுக்கு வந்து பொய்ய சொல்லிட்டே வந்து தினம் தினம் வந்து மனசு சித்திரவதை சில பேர் வந்து பொய்யிலே வாழ்வாங்க. எனக்கு அவங்கன்னா எப்படிதான் வந்து தூங்குறாங்க, எப்படி வாழ்றாங்க அப்படின்னா அவங்கள பார்க்கும்போதே வந்து அதிசயமா இருக்கு. ஒரு நிமிஷம் நின்னு எதுக்கு நம்ம இப்படிலாம் செய்றோம் அப்படின்னு யோசித்தாங்கனாலே அவங்க பொய்யே பேச மாட்டாங்க. எதுக்கு செய்யணும்? யோசித்து பாருங்க. இவ்ளோ எதுக்கு நடிச்சு ஒரு கோட்டைய வந்து கட்டணும்? பொய் சொல்லி எதுக்கு ஒரு கோட்டை? அப்படி என்ன கோட்டைய கட்டணும்? என்ன என்ன போகும்போது கொண்டு போப்போறோம்? உண்மை அப்படிங்கிறதுக்கு எவ்ளோ பவர் இருக்குன்னு ஏன் நீங்க வந்து உணர மாட்டேங்கிறீங்க? அப்படிங்கிற மாரி எனக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து பொய் பேசுறவங்கள வந்து கண்டுபிடிச்சிடலாம். நான் அந்த டாபிக்ல வந்து லாஸ்ட்டா நான் வந்து எழுதியிருப்பேன். என்ன எழுதியிருப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய இது எழுதினேன். அதாவது நான் எழுதும்போது நான் நான் இப்படி பேசுறேன்ல, அந்த மாரி தான் நான் வந்து எழுதுவேன். நான் வந்து அ ரொம்ப ரொம்ப சுத்த தமிழ் அப்படின்னா நான் வந்து எழுத மாட்டேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்ப இப்ப எப்படி பேசுறேனோ, அதே மாரி தான் வந்து நான் வந்து அந்த ஆர்டிக்கிள் வந்து நான் வந்து எழுதினேன். ஸோ லாஸ்ட்டா நான் வந்து சொல்லியிருப்பேன். "நீ வந்து என்ன பொய் சொன்னாலும் நான் கண்டுபிடிச்சுருவேன். ஆனா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து தெரியாத மாதிரி வந்து நான் வந்து போயிருவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ எதுக்கு நீங்க அவ்வளதான் அப்படிங்கிறது தெரிஞ்சிரும்." அதாவது நீங்க என்ன பொய் சொன்னாலும், அழகாக நடித்தாலும், பொய்யை வந்து சித்தரிச்சாலும் வந்து நான் கண்டுபிடிச்சுருவேன். ஆனா நான் தெரியாத பிள்ளை போல் கடந்து விடுவேன். அதனால எனக்கு ஒண்ணும் வெளி தோற்றத்தை வைத்து யாரையும் வந்து எளிதாக எடை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டேன். ஆக்சுவலா யாரோ ஒருத்தவங்க வந்து ரொம்ப இது பண்ணும்போது நான் எழுதினேன். அது என்ன கோட்ஸ் வச்சேன் அப்படின்னா, உண்மையை சொல்வதற்கு அதிகமான தைரியம் தேவை. உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு அதைவிட இன்னும் அதிகமான தைரியம் தேவை. ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். உண்மையை யாருமே வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்கங்க. அதுதான் இதுல ரொம்ப ரொம்ப ஒரு அ எப்படி சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு தான் வந்து இருக்கிறாங்க. இப்ப வெளிய பார்க்கும்போது அதாவது
நான் அததான் சொல்ல வந்தேன். இப்போ நான் அந்த 1 1/2 வருஷமா வந்து நான் வந்து உள்தன்மையிலருந்து வெளியில என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நியூஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறேன். நியூஸ் பார்க்கும்போது தான் அரசியல் வந்து பார்க்குறேன். அரசியல் அப்படிங்கிறதோட எனக்கு கட்சி அதெல்லாம் வந்து இல்ல. ஒரு ஏன் வந்து மக்கள் வந்து இவ்ளோ ஒரு முட்டாளாக இருக்கிறாங்க? அதுவும் இந்த இந்த இப்போ உள்ள ஜெனரேஷன்ஸ் வந்து எனக்கே வந்து நான் ரொம்ப மலைப்பா இருக்கு. எவ்ளோ மோசமா போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போதே வந்து எதுக்கு நம்ம வந்து இப்படி இருக்கிறோன்னே அவங்க ஒரு சுயமாவே வந்து யோசிக்கிற திறமை, அதான் சொல்றேன்ல, விழிப்புணர்வு தன்மையே வந்து இல்லாமல் அப்படியே வந்து வாழ்றாங்க. மந்தையோட மந்தையா வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஸோ இத வந்து மாற்றணும். எப்படி வந்து மக்களை வந்து இப்படி மாற்றி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான், நான் இப்ப கொஞ்ச நாளா ஆக்சுவலா ஒரு அம் 4 மந்த்ஸ் என்னமோ தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். பாரதிய ஜனதாவுடைய அண்ணாமலை அவர வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நான் வந்து ஒரு 5 இயர்ஸாவே நான் வந்து எதையுமே நான் வந்து பார்க்கல. நியூஸே பார்க்க மாட்டேன். ஸோ பார்க்கலன்னோனே எனக்கு வெளி நடப்புகள் வந்து நான் அவ்வளவா சுத்தமா டோட்டலாவே விட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்ப்பேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அப்பா எல்லாரும் பேச தானே செய்வாங்க. அரசியல் கட்சி எல்லாம் தெரியும். ஸோ அதெல்லாம் இருக்கும்போது நியூஸ் எல்லாம் பார்ப்பேன். ஜெயலலிதா பீரியட் வரைக்கும் நான் வந்து பார்த்துட்டு இருந்தவ தான். அதுக்கப்புறம் தான் டோட்டலா வந்து விட்டுட்டேன் நானு. ஸோ எனக்கு ஜெயலலிதா வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏன்னா அது ஆக்சுவலா நான் அரசியல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பேச மாட்டேன். அந்த லீடர்ஸ் உடைய கட்ஸு அந்த இத தான் நான் வந்து எடுப்பேன். ஸோ அந்த 5 இயர்ஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து இவரு வந்து யாருன்னே வந்து தெரியாது. அண்ணாமலைங்கிறது அவரு அவரு அப்பதான் வந்திருக்கிறாரு. ஸோ எனக்கு அதனால டோட்டலா அவள பத்தி தெரியாது. ஒரு அ அண்ணா யுனிவர்சிட்டில ஒரு இஷ்யூஸ் வரும்போது தான் வந்து இவரு சாட்டை வச்சு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரும்போது தான் நான் வந்து அந்த நியூஸ வந்து பார்க்குறேன். அப்பவும் எனக்கு வந்து ரொம்ப லெவல் நான் அப்போ ஒண்ணே ஒண்ணு தான் நெனச்சேன். என்ன நெனச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர அடிச்ச உடனே எங்க திருந்த போறானுங்க? எதுக்கு இவரு போய் இவர வந்து இது பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நெனச்சேன். அப்ப கூட எனக்கு வந்து ரொம்ப லெவல் வந்து நான் டீப்பா எடுத்துக்கல. பட் கொஞ்சம் போக போக வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே அவரோட ஸ்பீச் எல்லாம் வர ஆரம்பிச்சுச்சு. ஸ்பீச் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் பார்க்கனா ரொம்ப பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து ஒரு டைம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் மேலே வந்து நெறைய ஊழல் புகார்ஸ்லாம் வந்து வந்த மாரி நான் வந்து எப்படின்னா நியூஸ்க்குள்ள போவே மாட்டேன். இந்த நெறைய வந்து இந்த கற்பழிப்பு இதெல்லாம் போய் வந்து அது ஃபோட்டோல அத ஒரு மாரி வந்து போட்டத எனக்கு பார்த்தாலே வந்து எனக்கு ஒரு மாரி இருக்கும் அப்படிங்கனால, ஹெட்டிங்ஸ் மட்டும் பார்த்துப்பேன். ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னா, உள்ள போய் வந்து இவனுங்க ஒன்னொன்னா சொல்லிட்டு இருப்பாங்களே, எனக்கு இந்த மீடியாஸோட இதுவே ரொம்ப புடிக்காது. ஸோ அதுக்குள்ள போய் பார்த்தா நம்ம எம்பத்தா அதுக்குள்ளே இறங்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பார்க்க மாட்டேன். ஸோ அப்புறம் நான் நெனச்சேன் என்னன்னா, ஓ! இவரும் அப்படித்தானா? அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர அப்படி சொல்லிட்டு வுட்டுட்டேன். ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திடீர்னாப்புல ஒரு வீடியோ ஒண்ணு வருது. அதாவது அவர பத்தி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் போட்டிருக்கிற ஒருத்தர் வந்து பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடந்தது? ஏன் வந்து இவர திருப்பி வந்து இவங்க எல்லாருமே வந்து ஏதோ நிலம் வாங்குற பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி இந்த ஒரு வீடியோவ பார்ப்போம். என்ன அது ஆக்சுவலா என்ன எனக்கு என்னன்னா, எல்லா அரசியலும் இப்படித்தான் அப்படிங்கிற மாரி நான் வந்து நெனச்சுட்டு நான் விட்டுட்டேன். பட் அந்த ஒரு வீடியோவ எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு உந்துதல் எனக்குள்ள சொல்லுது. "இல்ல பாரு இத" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது தான் வந்து எனக்கு தெரிஞ்சது. எனக்கு அதுல இருந்தே ரொம்ப லெவல் வந்து ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு அப்போ ஒரு மீடியாஸ் நான் வந்து எப்படி எல்லாரும் எப்படி எப்படி மாற்றி மாற்றி வந்து சித்தரிக்கிறாங்க. அ எங்க போயிட்டுருக்கு நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ரொம்ப மைன்யூட்டா வந்து நான் அவருடைய பழைய இதெல்லாமே வந்து நான் வந்து எடுத்து எடுத்து பார்த்துக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் அவரு பயங்கரமா வந்து செஞ்சிருக்கிறாரு. அ அந்த அந்த 5 இயர்ஸ்ல வந்து அவரு நிக்கும்போதே நெறைய யாத்ராஸ்லாம் போயிட்டு அவ்ளோ இது பண்ணியிருக்கிறாரு. ஸோ நல்லா படிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னோனே, ஏகப்பட்ட அவரோட பழைய வீடியோஸ் அத்தனையும் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன் நானு. பார்க்க ஆரம்பிச்சம்போது பார்த்தீங்கன்னா, ம் அப்பதான் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மாரி லீடர் இருந்தா நிச்சயமாக வந்து மாறும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு தாட். ஏன்னா, இது அரசியலுக்காண்டியோ, இதுக்காண்டியோ வந்து கிடையாது. நம்ம மக்கள் வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 ஆர்வம் அவ்வளதான். ஏதோ ஒரு நல்ல லீடர்ஸ் வந்தா வந்து அட்லீஸ்ட் ரொம்ப ரொம்ப மோசமா அதாவது ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டுன்னு நான் நெனச்சேன். இந்த 1 1/2 வருஷத்துல நான் பார்த்ததுல எனக்கு என்ன தெரிஞ்சது அப்டின்னா, இளைய சமுதாயம் சுத்தமா போச்சு. சுத்தமா முட்டாளாக்கி வச்சிருக்கிறாங்க அப்டிங்கிறதான் வந்து நான் பார்க்க எனக்கு வருத்தமா இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ நேத்து வந்து அவரு அந்த பேட்டியில வந்து சொன்னோன தான் நான் பார்த்தேன். ஓ! ஓ!
அவரு சொன்ன உடனே எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு. ஆமா உண்மை. அதனால தான் அவருக்கு வந்து எதுவுமே வந்து கிடைக்கல. ஆனா அவங்க கட்ஸு அவங்களோட இதெல்லாம் வந்து அந்த எவ்ளோ ஒரு தெளிவா இருக்குது பாருங்களேன். ஏன்னா எனக்கு தெரியும். அந்த உண்மைக்கு வந்து எவ்ளோ பவர் இருக்கு. இவங்களால வந்து உலகத்தையே அசைக்கிற திறன் வந்து உண்டு. ஏன் அப்டின்னா, என் என் லைஃப்ல நான் வந்து இத பட்டுருக்கேன் நானு. அதனால தான் நான் வந்து இவ்ளோ ஒரு ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன். அதாவது உண்மை அப்டின்னு நம்ம சொல்ட்டோம் அப்டின்னா, எல்லாரும் ஒரு மாரி பார்ப்பாங்க. பெரிய பெரிய ஆள். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டவுட் தான் வரும். நம்ம கரெக்ட்டா தானே பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்மள வந்து என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ரூபத்துல "நீ என்ன படிச்சியா? உனக்கு என்ன இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? நீ என்ன உனக்கு என்ன தெரியும்? நாங்கலாம் வந்து 10 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறோம். நீ என்ன ஒரு இப்ப தானே 4, 5 வருஷமா வந்திருக்கிற. நாங்க தான் வந்து சீனியர். நீ தான் வந்து ஜூனியர். உனக்கு எப்படி தெரியும்? எந்த புக்ல இருக்கு? நீ எந்தெந்த புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்க?" நம்மளுக்கு வந்து மேலேருந்து டவுன்லோட்ஸ் ஆகுதுங்கிறது அத வந்து இவங்களால வந்து ஏத்துக்க முடியாது. ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னோனே, நம்மள வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா, இது பைத்தியம் மாரி உளறுது, இது பண்ணுது, அது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒருத்தர் படிச்சவரு, அது உண்மைய இதுல என்ன பியூட்டின்னா, படிக்காம நம்ம சொன்னத தான் நம்மள இப்படி எதிர்த்து, நம்மள வந்து பண்ணுனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிச்சு அவ்வளோ டேட்டாஸ் எல்லாம் ஃபிங்கர் டிப்ல எடுத்து ப்ரூஃப் காட்டுனாலும், மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டேங்காங்கன்னா, நீங்க அது அந்த உண்மைய சொன்னா, ஏத்துக்காம ஓடுறாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு அது உண்மையாலுமே வந்து புரியவே இல்ல. அப்ப என்ன தெரிய வருது அப்படின்னா, மக்கள் வந்து எந்த அளவுக்கு விழிப்புணர்வு தன்மை இல்லாமல், சுயத்தை இழந்து, அந்த தமிழ் பாரம்பரியம், தமிழன் அப்படின்னாலே வீரன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். வீரத்தை வந்து இழந்திருக்கிறாங்க. ஸோ அதான் சொல்றேன். அவனுடைய அடையாளத்தையே வந்து இழக்கிறான். அ தமிழன் அப்டின்னாலே நீங்க என்ன என்ன தெரியும் உங்களுக்கு? வீரன் அப்டின்னு தான் தெரியும். ஆனால் பணத்துக்காண்டி, பதவிக்காண்டி, மனசாட்சியை வந்து விட்டு இப்டிதான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த அந்த அடையாளத்தையே வந்து அழிக்கப்படுது அப்டிங்கிறது தான் என்னோட தாட்டா இருக்கு. ஸோ உண்மைய கண்டு வந்து பயப்படுவாங்க. நீங்க உங்கள பார்த்து எல்லாரும் பயப்படணும் அப்டின்னு சொல்லி நீங்க நெனச்சீங்கன்னா, உண்மைய பேசுங்கள். உண்மைய பேசுறவங்களுக்கு வந்து நிம்மதி கிடைக்கும். அம் அவங்களுக்கு வந்து மாஸ்க் கிடையாது. யார்ட்டயும் வந்து நடிக்கவே வேண்டாம். இந்த மாரி நெறைய அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. ஸோ எல்லாரும் வந்து உண்மை பேசி பழகலாம். அது பழகுனாலே போதும். வேற எதுவுமே வந்து அவங்கவங்க சுயமா மாறிட்டாங்கனாலே நாடு வந்து மாறிரும் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்க இதுவரைக்கும் பேசவில்லை, உண்மைய பேசல அப்படின்னு சொன்னா, இந்த வீடியோக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க. இனிமே நான் வந்து பொய்யே பேச மாட்டேன். உண்மை பேசுறேன். என்ன வந்தாலும் சரி நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு கட்ஸ் மென்டாலிட்டி எடுத்து நீங்க பேசி பாருங்க. நான் சொல்றேன். எவ்வளத்துக்கு நீங்க வந்து சேஞ்ச் ஆவீங்க, எவ்வளத்துக்கு பவர் ஆவீங்கன்னு சொல்லிட்டு நான் சேலஞ்ச் பண்ணியே வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே இன்னையிலேருந்து ஒரு முடிவு எடுங்க. உண்மைய மட்டும் தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எவ்வளோ பவர் ஆறீங்கன்னு சொல்லிட்டு, ஒரு 1 மாசம், 2 மாசம் கழிச்சு என்ட்டயே வந்து நீங்க சொல்லுவீங்க. தேங்க் யூ.